ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் ஷின்சன். ஸோ நம்ம லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண ஐபேட் கேமிங் வீடியோவில் வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த மாதிரி பேட்ரி லைஃப் எப்படி இருக்குது, ஐபேடோட பேட்ரி பர்ஃபார்மன்ஸ் என்னவாக இருக்குது, கேமிங் பண்ணுறப்போ வந்துட்டு எந்த அளவுக்கு பேட்ரி குறையுது அப்படின்ற கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம Assassins Creed Mirage திரும்ப வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் அது போக வந்துட்டு பேட்டரியுமே பார்த்தீங்கன்னா 100% ஃபுல்லி சார்ஜில் இருக்குது. ஸோ நம்ம இப்போதைக்கு வந்துட்டு இதை அன்பிளக் பண்ணிவிட்டு இந்த கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம காட்ட போகிறோம். சைட்லேயே நான் இன்னொரு டிவைஸில் டைமர் வச்சுட்டு எந்தெந்த டைமில் எந்த அளவுக்கு பேட்டரி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு நான் காட்ட போகிறேன். ரைட்டா? ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? சரி, ரைட்டு. கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இவனை இங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே டைமரை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்துட்டு 100% இருக்குது. பிரைட்னஸ் வந்துட்டு மீடியம் பிரைட்னஸில் நான் வச்சுருக்கேன், 50% பிரைட்னஸில். அண்டு நவ் கேம் ப்ளே கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா மீடியம் குவாலிட்டியில் இருக்குது. ஸோ கேம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட்டா? ஆப்வியஸ்லி வி ஆர் மூவிங் த்ரூ தி சிட்டி. ஏன்னா கிராஃபிக்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கிராஃபிக்ஸ் எனக்கு கொஞ்சம் லோவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஹை வச்சுட்டு இப்போ கண்டினியூ பண்ணலாம். The city of Baghdad welcomes you. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் 10 மினிட் மார்க்கில் வந்துட்டோம். 10 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம இந்த கேம் விளாண்டப்போ நமக்கு எவ்வளோ பேட்ரி குறைஞ்சிருக்கு அப்படின்றத ஒருக்கா பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா 4% குறைஞ்சிருக்கு. 100லேருந்து 96 வந்திருக்கு ஃபார் 10 மினிட்ஸ் ஆஃப் கேம் ப்ளே. இது வந்துட்டு இதே லெவலில் குறையுதா இல்லை வந்துட்டு இன்னும் ஹையர் லெவலில் குறையுதா அப்படின்றதையும் வந்துட்டு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு செக் பாயிண்ட் வந்துட்டு 20 மினிட் மார்க்கில் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் மார்க்கையும் நெருங்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 6% குறைஞ்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸில் நமக்கு 4% குறைஞ்சிருந்துச்சு. இப்போ அடுத்த 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6% குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு 30 மினிட்ஸ் மார்க் கிட்ட நெருங்கிட்டோம். நான் பேட்ரி பர்சன்டேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா 85% இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் 10% வந்துட்டு 4% குறைஞ்சிது. அடுத்த 10% வந்துட்டு 6% குறைஞ்சிது. அதுக்கு அடுத்த 10 மினிட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5% குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ அரௌண்ட் 40 மினிட் மார்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம 6% குறைஞ்சிருக்கு. இது என்னடா கணக்கு எனக்கு புரியல. 5% ஒரு 10 மினிட்ஸில் குறையுது, அதுக்கப்புறம் 10 மினிட்ஸில் வந்துட்டு 6% குறையுது. ஸோ இட் இஸ் ப்ரிட்டி ரேண்டம். பட் ஆவரேஜாக வந்துட்டு உங்களுக்கு எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு ஒரு 5%ங்கிறது குறையுது. ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்துட்டு நமக்கு பேட்ரி டிப்ரிசியேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. எனிவே அடுத்து வந்துட்டு நம்ம 15 மினிட்ஸ் ஒன்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ 40ங்கிறதுனால 55 மினிட்ஸில் 55 மினிட் மார்க்கில் வந்துட்டு எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம 15 மினிட் மார்க்கில் வந்துட்டு 71% வந்துட்டோம். ஸோ அடுத்த 15 மினிட்ஸில் வந்துட்டு எப்படி இருக்குது, 15ங்கிறது 20 மினிட்ஸ் ஆக்கிடலாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக. ஸோ அடுத்து 1.5 hour மார்க்கில் வந்துட்டு எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு பேட்ரி குறைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். ஜி வாட்டர் கிராஃபிக்ஸ் பாருங்கள் ஜி, செம்மையாக இருக்குது. அமேசிங். நான் எதிர்பார்க்கவே இல்லை. லைக் ஆன் அண்ட் ஐபேட் ஆப்வியஸ்லி வந்துட்டு ப்ரீவியஸ் அந்த ப்ரோலாகில் இருந்தது எல்லாமே வந்துட்டு கிராஃபிக்ஸ் ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் இதில் இந்த வாட்டர் கிராஃபிக்ஸ் வந்துட்டு இட்ஸ் அமேசிங். சீரியஸ்லி மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. ஓ டேம், ஏன் ஹேங் ஆகிடுச்சு? ஓ காட். சரி, நான் அது ரீலான்ச் என்ன பண்ணுறேன். ஓகே, கிராஃபிக்ஸ் ஆர் கிரேட். அது ஏன் அப்போ ஹேங் ஆச்சுன்னு தெரியல. பட் எனிவே குட் டு நோ. இது வந்துட்டு ஹேங்கும் ஆகக்கூடிய ஒரு ஜீவராசி தான் அப்படின்றது வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு. பட் என்ன காரணத்தினால ஹேங் ஆச்சு அப்படின்றது இன்னும் தெரியல. பார்ப்போம்.
ஸோ நம்ம வந்துட்டு ஆல்மோஸ்ட் 1.5 hour மார்க்கில் இருக்கோம். 1.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 50% வந்துட்டு காலி ஆகிடுச்சு. அஸ்யூமிங் ஒரு 3 hours வரைக்கும் வரும் அப்படின்ட்டு பார்ப்போம் என்ன நிலமையில் வருது, என்ன ரேஞ்சில் வருது அப்படின்ட்டு. ஸோ நம்ம கேம் பிளேவை கண்டினியூ பண்ணுவோமா? ஃபெயிலியர் இஸ் அ பார்ட் ஆஃப் ப்ராக்ரஸ். ஆமாம், கேட்டுக்கோங்க ரைட்டா. இதெல்லாம் பின்னாடி யூஸ் ஆகும்னு வருது. ரைட்டு வரட்டா அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ 1 hour 33 minutes பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு 50% வந்துடுச்சு. எக்ஸாக்ட்லி 50%. அடுத்து 20%க்கு எப்போ வருது அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் 2 hours மார்க்கை நெருங்கிட்டோம். பட்டு கேமோட இது ஃபுல் வெர்ஷன் பர்ச்சேஸ் நம்ம கேட்குது. ஸோ இதிலேருந்து நமக்கு 2 விஷயம் தெரியுது. ஒன்று என்னென்னா வந்துட்டு 2 hours ஆஃப் கேம் ப்ளே வந்துட்டு நமக்கு இருக்குது, அப்ராக்சிமேட்லி 1.5 hours. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 hour 48 minutesக்கான கேம் ப்ளே நம்மக்கிட்ட வந்துட்டு ப்ராப்பராக இருக்குது. அண்ட் அது போக வந்துட்டு நம்ம 2 hours விளாண்டு 60%, 61% வந்துட்டு குறைச்சிருக்கோம் பேட்ரியில். அண்ட் அஸ்யூமிங் இன்னொரு 1.5 hours வரைக்கும் பேட்ரி லைஃப் வரும் அப்படின்ட்டு நம்ம அதை வந்துட்டு சும்மா சொல்லக்கூடாது. நம்ம விளையாண்டு பார்க்குறோம். அப் டு 20% வர வரைக்கும் நம்ம விளையாட தான் போகிறோம். திரும்ப நம்ம லோட் கேம்லேருந்து எங்கன்னா ஒரு இடத்துல வந்துட்டு இது போவோம். வாட் அ வியூ பாருங்கள், என்ன கிராஃபிக்ஸ், ரிஃப்ளெக்ஷனு, அந்த ரேஸ். இது ஆக்சுவலாக ப்ரீ ரெண்டட் ரேட் ரேசிங்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்ம ரேஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரீ ரெண்டடாக இருக்கும் அப்படின்ட்டு. ஐ எம் அஸ்யூமிங் இது வந்துட்டு ப்ரீ ரெண்டடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு ப்ரீ ரெண்டட் மாதிரி இல்லை, பட் மேபி குவாலிட்டி இன்னும் வந்துட்டு பெட்டராக இருந்துச்சுன்னா இது ப்ரீ ரெண்டட் மாதிரி தெரியாமல் இருக்குமோ என்னமோ. இல்லை ரேட் ரேசிங் தான். ஆமாம் ரேட் ரேசிங். ரியல் டைம் ரேட் ரேசிங். நான் இப்போ போடு வேறு லெவல். ஓ மை காட், தட்ஸ் கிரேசி மேன். ப்ரீ ரெண்டட் கிடையாது மேன். ஓ, அதுதான் இவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கா? ஓகே, யா வி கேன் சீ தட் ஹியர். இங்கே வந்துட்டு உங்களுக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணியில் லைக் இந்த வாட்டரோட ரிஃப்ளெக்ஷன் அந்த சைடில் இருக்கிறதுலாம் ஓகே மேபி ப்ரீ ரெண்டட் மாதிரி இருக்குது. பட் இதெல்லாம் வந்துட்டு ரியலிஸ்டிக் ரேட் ரேசிங்கு வேறு லெவல் அமேசிங். இட்ஸ் நாட் ப்ரீ ரெண்டட். நமக்கு பார்க்குறதுக்கு ப்ரீ ரெண்டட் மாதிரி தெரியல. மேபி லோவர் குவாலிட்டியாக இருக்கிறதுனால அப்படி தெரியுதோ என்னவோ, பட் இட் இஸ் நாட் ப்ரீ ரெண்டட். நம்ம அந்த பக்கத்து போய் பார்ப்போமா, அந்த ஆர்ச்சுக்கு அந்த பக்கத்து. ஏடா ஏரியா நாட் அவைலபிள். நாங்கள் போவோம்டா. டீசிங்க்ரனைசேஷன். ஓ அப்படின்னா மறுகையாவா? ஓகே ஓகே. இந்த 2 hour மார்க்கில் வந்துட்டு நம்ம பேட்ரி 33% இருக்குது. 2 hours 6 minutes. 20% எப்போ வருது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஆப்வியஸ்லி 20% நம்ம டெஸ்ட்டை முடிச்சிருவோம். எனிவே 0%க்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, ரொம்ப டைம் எடுக்கும். பட் ஆல்மோஸ்ட் வந்துட்டு எப்போவுமே 80 to இது தானே மெஷர் பண்ணுவாங்க, 80 to 20 தான் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம 80 to 20 வந்துட்டு கணக்காக எடுத்துக்கலாம். இந்த இடத்துல அப்படியே நிறுத்தி வேலாயுதம் தீம் போட்டால் என்ன மாசாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்டு 2.5 hours ஆகிடுச்சு. 2.5 hours நம்ம விளாண்டது வந்துட்டு 21%, லைக் 20% வந்திருக்கும். ஸோ அஃபிஷியலி 20% வரப்போ வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி ப்ரோ தெரியும்னா நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் எப்படி ப்ரோ வரும்னா வந்துட்டு ஆட்டோமேஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஆட்டோமேஷன் அந்த இது ஆப்பிள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி ஒன்று வேணால் ஒரு தனி வீடியோ வேணால் போடுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள்.
இல்லை இப்போ தான் கரெக்டாக 20% வந்திருக்கு. 2 hour 26 minutes மார்க். அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2.5 hours விளாண்டா 100 to 20 வருது. ஸோ இந்த சைட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டைம் ஸ்டாம்பும் இருக்கும். ஸோ மக்களே அரவுண்டு 2.5 hours பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம Assassins Creed Mirage விளாண்டுருக்கோம். எனக்கு இந்த பேட்ரி லைஃபுங்கிறது வந்துட்டு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஆப்வியஸ்லி ஒரு AAA கேம் ஆன் அ போர்ட்டபிள் டிவைஸ், அதுவும் வந்துட்டு ஒரு டீசெண்ட் ஒரு 2K டிஸ்பிளேயில் அட் 60 fps வந்துட்டு கான்ஸ்டன்ட் 60, ஈவன் நம்ம கேம் பிளே அப்பெல்லாம் கூட பார்த்துருப்போம், ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட் 60 fps நமக்கு வந்துட்டு தான் இருந்துச்சு. அண்ட் அதோட பேட்ரி பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா அப் டு 20%, 100 to 20% வந்துட்டு 2.5 hours எடுத்துக்கிச்சு. ஸோ இன் மை ஒப்பீனியன் இது வந்துட்டு ஒரு டீசென்ட் பேட்ரி லைஃப் தான் நான் சொல்லுவேன். பிசி கேம்ஸ்லாம் நீங்கள் விளாடணுன்னா ஆப்வியஸ்லி இந்த ஹேண்டில் கேமிங் டிவைசஸ் வாங்கலாம், பட் அதை விட ஒரு டீசெண்டான பேட்ரி லைஃப் தான் வந்துட்டு இதுக்கு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஜஸ்ட் கேமிங் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா விஷயங்களையும் பண்ணோம். அதாவது இப்போ வந்துட்டு ஒரு கண்டென்ட் க்ரியேஷனுக்கு, இல்லை ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு, இல்லைனா வந்துட்டு படிக்கிறதுக்கு, அண்டு ஈவன் எடிட்டிங்க்கு கூட வந்துட்டு இது நல்லாவே இருக்கும். ஆப்வியஸ்லி ஒரு குட் டிவைஸ். ஸோ எனிவே இதை பற்றி தான் நான் பேசணும்னு நினச்சேன். ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ். உங்களுக்கு வந்துட்டு இந்த ஐபேடோட கேமிங் பர்ஃபார்மன்ஸு, கேமிங் பேட்ரி லைஃப் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எனிவே இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு என்னோடய சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரைட்டா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன போய்